அதிகமாக வளர்ந்துருக்கு, அந்த வாணியை வந்து சரிச்சு விட்டு போக சொல்லு. வாணி வந்து வாணி நான் சொல்கிறேன் கேளுங்க, இருங்க. வாணி, எனக்கு அடியிலையும் மேலேயும் நல்லா மயிறு அதிகமாக வளர்ந்துருக்கு, வந்து சரிச்சு விட்டு போ. போடிங்கோத்தா வாயில் அச்சை கேட்பேன். ஹலோ, நம்ம ஐடியில ஒயின் ஷாப் ஓனர்னு குமரேசன். அப்படியா? அது அவன் ஐடி தானா? ஐடி தான் ஓனர். தனிப்பட்ட நபரை தாயாளி என்று சொல்லுவது தவறு. அம்மா தயவு செய்து சொல்லாதீங்க ப்ளீஸ். பதில் சொல்லுங்க அம்மா ப்ளீஸ். ஏன் உங்கள் அக்காட்ட போய் சொல்ல வேண்டியதானே? இருங்க மாலத்திம்மா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த தாயாளி தானே அவனுக்கு அந்த 2 நாய்ங்களுக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணி கொடுத்தான்? இவன் தானே ஓப்பன் பண்ணி கொடுத்தான்? டேய் பரதேசி, ஒன்றரை கண்டு நாயி பொண்டாட்டியும் கூட்டி கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் வளகாப்புல பாக்கணும், இவ கருப்பு சேலையை கட்டிக்கிட்டு அவ வளகாப்புல இவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இவனுக்கே 2வது பண்ணிட்டு வந்தா இவ. இப்ப எல்லாம் ஒன்னா கூத்தடிக்குதுங்க. ஏண்டா 15 வயசு பையனை 15 வயசு பையனை வச்சு நீ வேலை வாங்கிட்டு இருக்கியா? சைல்டு லேபரா? சைல்டு லேபராடா நீ? சைல்டு லேபராடா நீ தானாடா இந்த 2 தாயோலிங்களுக்கும் இது சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தது? நீ தான் இதுங்களுக்கு அட்மின் வேலை பார்த்தது. இரு, ஒன்றை தூக்குறேன். இரு, மேடம் எடுக்கிறான். இவன் எடுக்கிறது ஃபுல்லா படத்தை ஃபுல்லா பாருங்க மேம். இப்போ ஒண்ணு வப்பாட்டின்னு ஒரு சீன் வச்சு ஒரு படம் எடுத்தாம இப்போ ஒண்ணு யூடியூப்ல இதாச்சு பாருங்க மேம். இவன் எடுக்கிறதா மேம். அவ பிறந்த நாளைக்கு ஒண்ணு அசிங்கமா எடுத்தாம பாரு. அக்கான்றானோ ஏண்டா தாயலி, குமரேசன் தாயலி வாயில நல்லா வருது. ஒயின் ஷாப் ஓனர்னு வச்சுட்டு ஒரு ஐடியா தூக்கிட்டு வந்துட்டு தாயலின்னு சொல்லக்கூடாதுன்னு. நீ ஒயின் ஷாப் ஓனர்னு வைக்க புள்ள வளர்க்குற லட்சணத்தை நீயும் பாரு அவங்களையும் பாருடி அப்படிங்க மேம். இதுகெல்லாம் சனியங்க அடிச்சும் பார்த்தாச்சு, கேவலப்படுத்தியும் பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் காசுக்கு பீதிங்கிற கூட்டம் மேம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுகிட்ட யாருமே நாமளும் ஒரு 10 நாளா இந்த பையன் பாருங்க. ஆமா ஆமா செய்வின. டேய் இது வரைக்கும் வைக்கலடா, இனிமே தான்டா வைக்க போறேன். டேய் அரசி வாடா, கேரளா போய் செய்வினை வச்சுட்டு வருவோம். ஆமா, மூஞ்சு முகரக்கட்டையும் பாரு, ஆளப்பாரு. டேய் நான் செய்வினை வச்சேன், உனக்கு வைக்க மாட்டேன், உன் பையனுக்கு தான் வைப்பேன். பரவாயில்லையா? பிள்ளைய நடந்துருச்சு. அவ ஆடி டிக்கி டிக்குன்னு ஆடுறா பாத்தீங்களா? இப்ப சர்க்கஸ்காரி நீ கம்பிலேயே நடக்கிறவ, என்ன கீழே தரைய பார்த்து நடக்கிறவங்க. நீங்க சுத்தி எவன் ஏறிக்கான், எவன் நம்மள கூட்டிட்டு போவான்னு பாக்குற. டிக்டாக்ல இருக்கையிலேயே இவன் சொன்ன ஆடியோவே அதுலயே இருக்குது. யூடியூப்ல என்னென்ன பேசிருக்கான். உன் புருஷன் தான் பேசுறேன். ஏன்டி உன் புருஷன் மாதிரி நாங்க புருஷனை கூட்டி விட்டுட்டு உட்காந்து சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி ஓடுகாலி முண்டை முதல்ல உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. உன் வாயும் உன் மூஞ்சி. மதுரையில பிறந்தேன்னு சொன்ன செருப்ப கழட்டி அடிப்பேன் நான். மதுரைக்கே நீ எல்லாம் கேவலம். காசே கணக்கு பார்க்காதீங்க. வாயிலாத பாரதி சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் திலீபாவை லைவ்ல காமிப்பாலாம். சும்மா காமிக்க சொன்னா செருப்பு பிஞ்சு. இப்பதான் ஸ்லோ பாய்சன் குடுத்துக்கிட்டு இருக்காளா? இன்னும் பேச்சு போட்டு தள்ளிடுவாளா? ஏண்டி பொறிக்க முண்டா? இப்ப அவன் குமரேசன் ஹால்ல உட்காந்துருக்கான். சிக்காவும் அவனும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலான்னு. ஏன்னா சிக்காவுக்கு இடைஞ்சலா இருக்கும். அவன் அது தொங்கி போனதை வச்சுக்கிட்டு அது என்ன பண்றதுன்னே தெரியாம அது தவிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு பூனை விழுந்து போய் அது நடக்கிற நடையும் குண்டிலிச்சு அதையும் இல்லாம அது என்னென்ன வேலை பார்த்துட்டு தெரியுது பாருங்க. அந்த தாயாளி இருக்கான் பாருங்க, புரோக்கர் தாயாளி. அவனை செருப்ப கழட்டி அடிச்சோம்னா சரியா போயிடும். இப்ப இருடா டேய் பொறுக்கி, குனு இரு, நான் கோர்ட்டில் என்னை ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அம்மா நான் இன்னைக்கு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கன்ட்டு. கோர்ட்டில் எத்தனை லட்ச ரூபாய் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் செலவு